இப்போ வந்து நம்மளோட எக் மசாலா இதை எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து 70s 80sலலாம் இது வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து நிறைய இருந்தது. இப்போ நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் நிறையவே கிடையாது. ஆனால் கேரளாலலாம் நிறைய பேர் அந்த மசாலாஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா 70s 80sல இருக்கவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மசாலாஸோட ஸ்பைசினஸ் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் நான் அந்த டைமில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆனியன் கிரேவி மாதிரி இருக்கும். ஆனால் எக் மசாலா போட்டு செய்கிறது. இது ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு மசாலாஸு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னா 80s 90s 70sலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த 70s 80s அந்த பர்டிகுலரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடைக்கு போனால் வந்து இது வந்து ஒரு ஒரு ட்ரேயில் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அந்த எக்கெல்லாம் அடுக்கி வச்சு இந்த மசாலா கிரேவி வச்சு கொடுப்பாங்களாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா இது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த மசாலா செய்ய போகிறோம். பட் நாம் சாப்பிட்றது இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால ஸோ ஓகே, இந்த கிரேவி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நான் வீட்டில் அடிக்கடி பண்ணுற மோஸ்ட்லி இது. ஸோ ரொம்பவே எம்மியான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப மசாலாஸ்லாம் அதில் ரொம்பவும் தேவைப்படாது. சிம்பிள் மசாலா, ஆனால் டேஸ்ட்டு 100% இருக்குங்க. ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆனியன் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, ஓகேவா? நான் பெரிய வெங்காயம் வரதுனா ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, சீரகம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, அப்புறம் மசாலாஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பூண்டு 4 பல்லு பூண்டை வந்து நான் வந்து நச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா தூள் இருக்கும்ல, அது சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், அதுவும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு தான். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஓகேவா? இது இவ்வளவும் தான் தேவை. ரொம்பலாம் மசாலாஸ்லாம் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் நம்ம கடகட நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூடாயிடுச்சு. நான் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, ஓகேவா? அதிகமான எண்ணெய் நம்ம வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம இதெல்லாம் கடகட நம்ம வதக்கத்தான் போகிறோம். வெங்காயம் மட்டும் தான் வதங்க, தக்காளியும் வதங்க போகுது. ஆல்மோஸ்ட் மற்றதெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் கடுகு இந்த மாதிரி ஒரு ஆட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் நீங்களே சொல்லுவீங்க உண்மையிலே ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. ஸோ நான் அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம நசுக்கின பூண்டு எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் வாசனை நல்லா வரும், அதனால். அப்புறம் வந்து நான் அடுத்த சேர்த்துக்கிறது வந்து சோம்புங்க. அடுத்த சிம்மில் வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு இது கூடயே சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அந்த சோம்போட வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் காயம் எதுவுமே நான் சேர்க்க வேண்டாம். நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம வதங்கும் போதே அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுலேருந்து 2 வதங்கி வெளியே வந்துடும். ஸோ அதனால் சூப்பராகவே இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஆனியன் ஃபுல்லாக ஒரு தனித்தனியாகவே வந்துருச்சு. தனித்தனியாக வந்ததுனாலே உங்களுக்கு அந்த மசாலா ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்கும் வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே.
ஒரு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் மட்டும் வதங்குறதுக்கு அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அடுப்பை சிம்மில் வச்சு சில நேரம் சொல்லுவேன், அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு செய்யும்போது கருக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. இருக்கிறதெல்லாம் மொத்தமாக அள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டி விட்டுருவோம். ஸோ அது ஒரு நம்ம நினச்ச ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வந்தது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுறது கொஞ்சம் நல்லது, பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இது என்னோட கருத்துங்க. இப்போ நிறைய பேர்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சமையலில் கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யாருன்னு பார்த்தா நம்மளோட முன்னோர்கள் தான். அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் கைவந்த கலமாக இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து இதுங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சமையல். ஸோ அவங்க பக்கத்தில் நான் சொல்ல என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் வந்து என்னோடய பர்சனல் ஒன்று அதுக்கு கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ என்னோடய பர்சனல் விஷயத்துக்காக நான் வந்து சிம்மில் வச்சு பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தோணுது. அதனால தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இங்கே பாருங்க பிங்கிஷ் ஆயிடுச்சு இல்லையா, இது போதும் நமக்கு. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா கறிக்கிறோம். அதனால தான். இப்போ அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி இதோடு சேர்த்து நல்லாவே வதங்கிடட்டும். இது வதங்குக்குள்ளே நம்மளோட வெங்காயமும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஒருவேளை வதங்கினா ஒரு க்ரன்ச்சி இருக்கும் அதில். அதனால தான் இப்போ வந்து என்ன செய்யறேன்னா 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து வெந்துடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கிறேன். அப்போ தக்காளி வந்து சீக்கிரத்துக்குள்ள குக் ஆயிரும். அதனால தான். ஒருவேளை என்னோடய விளாக்ஸ் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். என்னோடய விளாக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே தெரியும். மூடி போட்டு இது மாதிரி வேக வைக்கும் போது சீக்கிரத்துக்குலாம் குக் ஆகிடும் போது நான் அடிக்கடி சொல்லியிருந்திருப்பேன். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க பாதி தக்காளி வந்து வெந்துடும். அதனால தான் இப்போ வந்து நம்மளோட மசாலா நம்ம வச்சுருந்த மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா தூள், மஞ்சள் தூள், இந்த 3மே நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் சிம்மில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்கிற ரீசன் இது ஒன்று. நம்ம மசாலாலாம் போட்டோன்னே கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை மெதுவாகவே ப்ராசஸ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா அந்த மசாலா வந்து கருகாமல் நமக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். அப்புறம் இதில் வந்து உருளைக்கிழங்கு அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். நான் வேக வச்சதுனால நான் அப்படியே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஆனியனுக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம், இதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இதில் எதுவுமே தண்ணி எதுவும் விட வேண்டாம். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு தேவை. உரப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது மிளகாத்தூளும் குழம்பு மசாலாக்குள்ளதும் போட்டிருக்கோம். அதனால் அதில் வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு. அது சாரி இப்போ ஸ்பைசஸ்ஸு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ ஒரு பரட்டி விட்டுட்டு
நான் வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். மூடி போட்டு வச்சுட்டோன்னா அது வாட்டில் குக் ஆகிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட இல்லைங்க, 2 நிமிஷம் கரெக்டாக சொல்ல போனால். உடனே நிறைய பேர் கொஷின்ஸ் வரும் கீழே, 5 நிமிஷமா 2 நிமிஷமா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு 2 நிமிஷத்தில் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன். நல்ல மசாலா குக் ஆகிடுச்சு. இதுக்கு கூட நம்மளோட எக்கு போட்டுற போகிறேன். ஆல்ரெடி 2 கீரல் விட்டுட்டு தான் நான் போட்டிருக்கேன். அதில் 2 கீரல் கீறிட்டு தான் நான் போட்டிருக்கேன் இந்த மசாலாஸை. பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக வரும். 2 நிமிஷம் இதையும் வேக விட்டுருவோம். இப்போ 2 நிமிஷம் முட்டைக்குள்ளே அந்த மசாலா இறங்குறதுக்காக நம்ம வந்து அப்படியே 2 நிமிஷம் விட்டுருந்தோம். அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளோட எக் ஆனியன் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு என்கிட்ட மல்லியில இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இது கூட ஒரு பரட்டுக்கிறேன். அந்த மல்லி இலையோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால். சாரிங்க, இங்கே பிறகு பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ண. இப்போ சூடு ஆவி பரப்பறக்க சப்பாத்திங்க. அது நம்ம வீட்டு சப்பாத்தி. நான் ஆல்ரெடி என்னோடய வ்ளாகில் போட்டிருக்கேன். சப்பாத்தி பயங்கர சாஃப்டாக இருக்கும். அது கூட நம்மளோட மசாலா, எக் மசாலா, நம்ம செஞ்ச எக் மசாலா. கடையில் போய் கேட்கும் போது அவங்க இதோடு சேர்த்து அள்ளி கொடுப்பாங்களாம். சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குமா. ஸோ நீங்களே இதே மாதிரி ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இது எப்படி இருந்துச்சு இந்த மசாலா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.